குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்கழி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீனராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. அப்படி பார்க்கும்போது ராசிக்குள்ளேயே சனீஸ்வர பகவான், அதாவது 7.5 சனியில் மிக முக்கியமான காலகட்டம் ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு சூழலில் மீனராசி இருந்துகிட்ருக்கு. ஜென்மச்சனி அப்படிங்கிறது பெரிய பாதிப்புகளை தரல அப்படின்னு என்னதான் இருந்தாலும் ஒரு லாபாதிபதி விரையாதிபதி, செலவுகளை கொடுத்தாலும் அதே நேரத்தில் லாபத்தையும் கொடுத்தாகணும் மீனத்திற்கு சனீஸ்வர பகவான். ஸோ அப்படிப்பட்ட ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் ராசிக்குள்ளே நின்னதுக்கப்புறம் நிறையா நிறைகுறைகள் இருக்குது, மேடு வள்ளங்கள் இருக்குது, வேலை அமைப்புகளில் சரியாக நம்மளுக்கு வேலையில் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல, நிறைய பேர்த்துக்கு வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கும், இல்லை ப்ரொமோஷனுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்போம், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அதுக்கான ஒரு நல்ல ஒரு சூழலே அமைஞ்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி நிறையா ப்ளஸ் மைனஸ் நிறையா போயிட்டுருக்கு. வேலை, தொழில், ஜீவனம் சம்பந்தமான விஷயங்களில் கிடைக்கக்கூடிய லாபங்களில் ஏற்ற இறக்கங்கள், நியாயமாக சம்பாதிக்கக்கூடிய காசை ஒட்ட மாட்டேது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே போயிட்டு இருக்குது மீனத்திற்கு. சரி, இது முன்னாடி இப்படி தான் இருந்ததா அப்படின்னு பார்த்துட்டா, இதற்கு முன்பு ராகு மீனத்தை கடந்து வந்திருக்காரு. இப்போ ராகு உங்களுக்கு கொடுத்த பாடம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசிகளில் மீனமும் ஒன்று. இப்போதும் அதே சூழல் தான் இருக்குது, ஏன்னா ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால. ஸோ நிறையா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் தாண்டி நிறைய நெகட்டிவே நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் மீன ராசிக்கு இருந்துகிட்ருக்குது. ஜென்மச்சனியின் காரணமாக இதற்கு முன்னாடி ஜென்ம ராகு இருந்ததுனால. அதே நேரத்தில் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராசிநாதனாகிய குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாத துவக்கத்திலிருந்தே. ராசிநாதனும் வக்ரம் ஆயிடுச்சு, ராசிக்கு குருவோட பார்வை இல்லை, சனீஸ்வர பகவான் தான் ராசியை முழுமையாக ஆளுமை செய்கிறாரு. அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல கேது, இது வரைக்கும் 7ஆம் இடத்துலேருந்து படாத பாடு ஒடுத்திட்டு இப்போ 6க்கு போய் கொஞ்சம் செட்டில்டாக இருக்கிற மாதிரி இருக்குது மீனத்திற்கு. போதாக்குறைக்கு 9ஆம் இடத்துல 3-8க்கு அதிபதியான சுக்கிரனும் புதனும் பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில். ஸோ பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த நல்ல பலன்களையும் அதற்கான பலாபலன்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் பாக்கியஸ்தானம். இந்த ஜென்மத்தில் ஏதாவது நல்லா செஞ்சுருந்தாங்களோ அது இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்க வைக்கக்கூடிய ஸ்தானம் 9ஆம் இடம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்தானத்தில் போய் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாத துவக்கத்தில் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற விதமாக ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த மாத துவக்கத்துலேருந்து இருக்கார். 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம்னு அர்த்தம். 2-9க்கு அதிபதி திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சார், திக்பலம் பெற்ற என்ன சார்? பாக்கியாதிபதி திக்பலம் பெற்றால் பெரிய ஒரு மாற்றத்தை தராது. ஆனால் திக்பலம் பெற்று ராசியவே பார்க்குறாருங்க. உங்களுடைய மீன ராசிக்கு செவ்வாயினுடைய அருள் பார்வை கிடைக்குது. ஸோ அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேவரான விஷயம். சூரியனோட சேர்ந்து, அதுவும் சூரியன் செவ்வாய் காம்பினேஷன், குருவினுடைய பார்வையில் சிவராஜயோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு செவ்வாயினுடைய பலம் முழு பலத்தை தருகிறது. அதாவது 9 கூடிய 10ல் தர்மகர்மாதிபதி யோகம், 2ஆம் அதிபதி 10ல் பொருளாதாரத்துக்கு நன்மை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செவ்வாயினால் கிடைக்கும். ஒரு கிரகம் அத்தனை விதமான பிரச்சனைகளையும் தீர்க்குது. ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு. ஸோ ராகு 12ல் வந்ததுக்கப்புறம் பெருசாக ஒரு ஒன்றும் தொந்தரவு பண்ணுறதில்ல. அது மறைவு ஸ்தானம் ஒரு நல்ல சூழலில் தான் இருக்கும் ராகு கேதுக்களுக்கு. ஸோ தான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா, ராசிக்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை
இந்த மாதம் 1ஆம் தேதி 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு அந்த சூரியன் பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதம் முழுக்கவே அந்த சூரியன் 10ஆம் இடத்துல தான் இருக்கார். நல்ல விஷயம். மார்கழி மாதம் 5ஆம் தேதி 20/12/2025 அன்று சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3-8க்கு அதிபதி. எல்லா விதத்துலையும் கெடுதலை செய்யக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். ஒவ்வொரு வீடியோவிலும் இது சொல்கிறேன் நான். சுக்கிரனை பார்த்தாலே மீன ராசிலாம் அலரும். அப்படிப்பட்ட சுக்கிரன் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். குருவோட பார்வைக்கு வருது சுக்கிரன். என்னதான் சுக்கிரன் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனாலும், என்னதான் ஒரு 3-8க்கு அதிபதியாக இருந்தாலும் குருவோட பார்வை பெறுது. இது வந்து மகாலட்சுமி யோகம் ஏற்படுது. அஷ்டமாதிபதி அந்த யோகத்தை ஏற்படுத்தினால் கண்டிப்பாக மிகப்பெரிய நன்மைகள் நடக்க காத்திருக்கு. ஏன்னா அஷ்டமாதிபதி தான் பெரிய லாபத்தை, பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு கிரகம். குருவோட பார்வைக்கு வருது, நல்ல விஷயம். மார்கழி 28ஆம் தேதி வரைக்கும் அந்த சுக்கிர பகவான் குருவினுடைய பார்வையில் தான் இருக்கிறாரு. தனுசுல. அதன் பின்பு மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜனவரி மாதம் 12ஆம் தேதி 2026 சுக்கிர பயிற்சி. அடுத்ததா புதன் பகவான் முதல் 14 நாட்களுக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில். என்னதான் ஒரு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் ஒரு பாதகாதிபதியாக இருந்தாலும் நின்ன இடம் பாக்கியம். பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கிறது போல அஷ்டமமும் பாதகமும் பாக்கியத்தில் நின்று அவர்களுடைய பாதிப்புகளை 70-80% குறைத்து தான் போகிறார்கள். அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த புதன் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4-7க்கு அதிபதி 10ல். புதனோட வீட்டில் குரு ஆல்ரெடி இருக்குது. குருவோட வீட்டுக்கு புதன் வருது. புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம், நல்ல விஷயம். உங்களுடைய ராசிநாதன் பலம் அடைகிறாரு. புதனும் பலம் அடையுது. ஒரு பெண்ணோட 7க்குடையவர் அப்படிங்கும்போது வாழ்க்கை துணை கூட சுக்கிரன் இருக்கிறதுனால பெண்ணின் தயவால் இழந்த பலத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறுது. இதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். முதல்ல சூரியன் 6ஆம் அதிபதி 10ல். தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து இதுவரைக்கும் இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். சிம்பிளாக வேலை இல்லை சார், வேலைக்காக எங்கேயோ முயற்சி பண்ண வேலை கிடைக்கவே இல்லை, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வயிறு சம்பந்தமாக, ஜீரண உறுப்பு சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தந்தை வழி இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும். தந்தைக்கு மகனுக்கும் தந்தைக்கு மகளுக்கும் இடையே ஒரு சுமூகமான உறவு நிலை நீடிக்கும். தாய்மாமன் மூலமாக தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர காத்திருக்கிறது. அதே நேரத்தில் கால் மூட்டு சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் மீனத்துக்கு இப்போ இருந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அதில் ஒரு முன்னேற்றம். அது வந்து பிரச்சனைகளில் நோய் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து ஒரு பாசிட்டிவான நோயினுடைய குறைதல், நோயின் தீவிரம் குறையுது, நோயினுடைய பாதிப்புகள் குறையுது. ரெக்கவர் ஆகி வர போகிறீங்க. இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இது நல்ல ரெக்கவரை தந்துடுது, நல்ல விஷயம். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, அந்த சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம். அரசாங்கம், அரசியல், கவர்மெண்ட் ரிலேட்டடாக எந்த பிரச்சனையும் அது எதுனாலும் சரி துணிஞ்சு செய்யுங்க. எதுனாலும் பார்த்துக்கலாம், எதுனாலும் என்னால் பண்ண முடியும், எதுவுமே தடையில்லாமல் நடக்கும். எதிரிகளாக இருந்தால் கூட பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் எதிரிகளாக வருவாங்க. பெரிய லெவலில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நபர்கள் எதிரிகளாக வருவாங்க. எதிரிகள் இறுதியில் நண்பர்களாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகளையும் இது ஏற்படுத்தி தருகிறது. எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு. தந்தை வழி உறவினர்கள் மூலமாக பொருளாதார ரீதியான உதவிகள் கிடைக்கும். சார் ஒன்றும் இல்லை சார், வேலைக்கு போனாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, வருமானம் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டீங்க இந்த மாதம். ஏன்னா 2-6-10 திரிகோணங்கள் இணையுது, பொருளாதார திரிகோணங்கள் இணையுது. சம்பாதிக்க வச்சே தீரும். இந்த மாதம் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணுற அளவுக்கு சம்பாதிச்சிருவீங்க. செலவுகள் சனி 11ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறதுனால செலவுகள் தவிர்க்க முடியாது தான். ஆனால் அதையும் தாண்டி சேவிங்ஸ் பண்ண முடியும். ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல பணப்புழக்கம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. வேற என்ன சாமி,
குடும்பம் விருத்தியாகும். சரி, எங்கள் ஃபேமிலியில் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம், வரன் பார்த்துட்ருக்கோம், கிடைக்கல. வரன் அமைவதற்கு உள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். சரி, குழந்தை ஆகவே இல்லை, கல்யாணம் ஆகி 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு, முயற்சி எடுத்துகிட்டே இருக்கிறோம், நடக்கவே இல்லை. குலதெய்வத்தின் மீது பாரத்தை போட்டு குலதெய்வத்துக்கு ஒரு தட்சணை காணிக்கை எடுத்து வச்சுட்டு கணவன் மனைவி ஒன்று சேரும்போது கட்டாயமாக குழந்தை பேரு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தருகிறது. கட்டாயமாக ஏற்படுத்தி தருகிறது. 3வதா, குடும்பத்தில் யாராவது ஒரு நபருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க, ரொம்ப சிரமமாக இருக்கும். அவங்களுக்கும் ஒரு வேலை கிடச்சி அவங்களுடைய கையும் நம்ம குடும்பத்தில் சேர்ந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபேமிலி குரோத் ஆகும்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க காத்திருக்கு. ஃபேமிலி டெவலப் ஆகுது, தொழில் டெவலப் ஆகுது, வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கள் வேலையிலையும் டெவலப்மெண்ட் கிடைக்கிது. வேலை ரீதியாக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகிறீங்கன்னா அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் அதுவும் கிடைக்கிது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிது, வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிது, இன்சென்டிவ் கிடைக்கிது. இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். ஏன்னா குரு வக்ரம் பெற்று தான் அந்த சூரியனை பார்க்குறது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், உடனுக்குடனே எல்லாம் நடக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 2வது, சுக்கிரனுடைய நகர்வு. சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 3-8க்கு அதிபதிங்க மீனத்துக்கு. இப்போது எல்லா விதத்துலேயும் தடங்களை கொடுக்கக்கூடியது, எதையுமே நம்மளுக்கு ஃபுல்ஃபில்லாக பண்ண விடாது. எங்கெல்லாம் நம்மளுக்கு நன்மைகள் நடக்க காத்திருக்கோ அங்கெல்லாம் சுக்கிரன் போய் அந்த நன்மையை தடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம எது வேணான்றமோ அதை கொண்டு வந்து நம்மளுக்கு திணிக்கும், எது விருப்பப்படுறோமோ அதை நம்மகிட்ட இருந்து பறிச்சுக்கும் இந்த சுக்கிரன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பலனை தரக்கூடிய சுக்கிரன் இந்த மாதத்தில் மார்கழி மாதம் 5ஆம் தேதி 20/12/2025 அன்னைக்கு ஒரு ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறார். குரு பார்வை கிடைக்குது. அதே நேரத்தில் சூரியன் செவ்வாயோட இணைவு, பாக்கியாதிபதியோட இணைவு. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, திக்பலம் பெற்ற பாக்கியாதிபதி, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன நடக்குது அப்படின்னா, சுக்கிரன் தன்னுடைய பாதிப்பை தரக்கூடிய குணத்தையே மாற்றிக்கொள்கிறார். அங்கே நிஸ்பலன் கூட குருவினுடைய பார்வையில் இருக்கார். அப்போது இதற்கு முன்னாடி வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி எதாவது போயிட்டுருக்கு, இல்லை ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு எல்ஐசி பாலிசி எடுக்கணும், அதில் ஏதாவது கிளைமிங் போயிட்டுருக்கு, அது திரும்பி வரவே மாட்டேது, வெளியில் கொடுத்த பணம் வர மாட்டேது, சிப்பண்டு ஓட்ட பணம் வர மாட்டேது, இந்த மாதிரி எதெல்லாம் வரமாட்டேது நிலவையில் இருக்குது. கண்ணுக்கு தெரியாமல் லிக்விட் கேஸாக வெளியே நின்றுருக்குது, இல்லை ஒரு பேப்பராக இருக்குது, அது வெளியில் வரமாட்டேது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கிடைக்காத பணம், வராத காசு இந்த மாதம் திரும்ப வருவதற்கு வாய்ப்புண்டு. அதற்கு மிக முக்கியமாக ஒரு பெண்ணினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. பெண் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கலாம், அல்லது தாய் வழி உறவில், தாய் வழியில் அவங்க வம்சாவளிகளில் வந்த உறவுகள், அத்தையா சித்தியா அண்ணியா, இவங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்க்கும்போது யார் என்ன எந்த உறவுங்கிறத டீட்டெயில்டாக எடுக்க முடியும். பொதுவாக சொல்லும்போது ஒரு பெண்ணின் மூலமாக இதற்கு முன்பு இருந்து வந்த அத்துணை விதமான தடைகளும் நீங்க காத்திருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, 3-8க்கு அதிபதி 10ஆம் இடத்துல அப்படிங்கும்போது தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லாம் எந்த விதமான புது மாற்றங்களும் செய்யாமல் இந்த மாதத்தை கடந்து போகணும். அது மட்டும் பண்ணால் போதுமானது. கண்டிப்பாக பெண்கள் மூலமாக எதிர்பாராத பேரதிர்ஷ்டம் ஒன்று காத்திருக்கு. அதிர்ஷ்டம்னு என்னங்க, பிரச்சனைகள் தீர்றதா அதிர்ஷ்டம் என்னை பொறுத்தளவுக்கு. ஆசை பணம் கொட்ட வேணாம், உடல் தொந்தரவா சரியானா சரி, டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்குது, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, உயிர் சொத்து பிரச்சனைகள் இருக்குது. ஏதாவது நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் கிடச்சி நம்ம நிம்மதியாக இருந்தால் போதும். மன நிம்மதியோடு நிறைவான வாழ்க்கை வாழ்வது தான் அதிர்ஷ்டம் நான் சொல்லுவேன். ஸோ அது கிடைக்க காத்திருக்கு ஒரு பெண்ணின் மூலமாக, சுக்கிரன் மூலமாக. புதன் மார்கழி மாதம் 14ஆம் தேதி குருவோட பரிவர்த்தனை ஏற்படுது. அதாவது தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய குருவினுடைய வீட்டில் புதனும், மிதுனம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் புதனும் இருக்கிறதுனால, அதாவது தனுசு அப்படிங்கிறது குருவோட வீடு, அங்கே புதன் இருக்கார். மிதுனம் அப்படிங்கிறது புதனோட வீடு, அங்கே குரு இருக்குது. அப்போ இங்கே பரிவர்த்தனை ஆகுது.
பரிவர்த்தனையில் பலம் அடையுது புதன். வீடு, நிலம், வண்டி, வாகனம், சொத்து, சுகம் சம்மந்தமாக, ஆரோக்கியம் சம்மந்தமாக, படிப்பு சம்மந்தமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ரெடி ஆகிடும். கவலையே பட வேணாம். டிசம்பருக்கு மேலே உங்களுக்கு, டிசம்பர் 29க்கு மேலே அது யோகா காலம்தான். கல்யாணமானவங்களுக்கு கல்யாணம் நிச்சயிக்கப்படும். ஆல்ரெடி சொன்னது தான். காதல் திருமணத்தில் போய் முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் எப்போ நடக்கும்? காதல் திருமணத்தில் போய் முடியும்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், ஆயில்யம், பூசம். அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், ஆயில்யம், பூசம், மகம், பூரம் இந்த நட்சத்திரங்களில் சந்திரன் பயணிக்கும் போது உங்களுக்கு அந்த காதல் திருமணத்தில் போய் முடிவதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது. புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை கொடுக்குது. சொத்து பத்து, நிலம், வீடு, வண்டி, வாகனம், உடல் சுகம் இது எல்லாத்தையும் கொடுக்குது. பிரிந்த தம்பதியரை சேர்த்து வைக்குது. புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுறதுனால தொழிலில் விருத்தி ஏற்படுத்துது. இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதம் நடக்க காத்திருக்கு. ஜென்மச்சனி இருக்குது, இருந்துட்டு போகுது. அது எல்லாம் தாண்டி இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகமும் அதில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் இந்த கிரக நிலைகளுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆனால் போதும். கண்டிப்பாக நல்ல யோக பலன்கள் நீங்கள் அனுபவிப்பீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது இல்லையா, அதை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய பழமையான முருகன் ஆலயங்களுக்கு போய் முருகனுக்கு வழிபாடு செய்துட்டு வாங்க, போதுமானது. கண்டிப்பாக இந்த மாதம் சுபிட்சமான மாதமாக மாறும். நன்றி, வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.